ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் அகாடமியிலிருந்து 10th சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 10th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6லேருந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசன் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம 4 பார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5th பார்ட். இந்த 5th பார்ட்டில் நம்ம யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். இன்னைக்கு யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டினால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மெனி ரேடியோ ஐசோடோப்ஸ் கேன் பி obtained from ரேடியோ ஆக்டிவிட்டி. These radioisotopes have found wide variety of applications in the fields of medicine, agriculture, industry and archaeological research. அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால தான் நமக்கு ரேடியோ ஐசோடோப்ஸே கிடைக்குது. ஓகேவா? இப்போ இப்படி கிடைச்ச இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெடிசின்ஸுக்கு யூஸ் ஆகுது, அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த தொல்லியல் ஆய்வு இருக்கு இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச், அதில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரில் இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் 32 helps to increase the productivity of crops. The radiations from the radio isotopes can be used to kill the insects and parasites and prevent the wastage of agricultural products. Certain perishable cereals exposed to radiations remain fresh beyond their normal life, enhancing the storage time. Very small dose of radiation prevents sprouting and spoilage of onions, potatoes and gram. அதாவது இதில் நமக்கு பாஸ்பரஸ் 32 அப்படின்ற ஐசோடோப்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராப்ஸ் ப்ரொடக்டிவ்ல, அதாவது ப்ரொடக்ஷனில் உற்பத்தி, அந்த பயிர்கள் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரேடியேஷனால அதாவது உருவாகிற அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ்லேருந்து என்ன உருவாகும்? ரேடியேஷன் உருவாகும். அப்போ அந்த ரேடியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நுண்ணுயிரிகளையும் அப்புறம் இந்த ஒட்டுண்ணிகளையும் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கில் பண்ணுது. அதாவது அந்த பயிர்களில் ஏற்படுற அந்த பூச்சிகள் எல்லாம் அழிச்சு என்ன பண்ணுது? அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை நமக்கு வேஸ்ட் பண்ணாமல் பாதுகாக்குது. ஓகேவா? அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிருக்கணுன்றதுக்கும் இது யூஸ் ஆகுது இந்த ஐசோடோப்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்மால் டசஸ் ஆஃப் ரேடியேஷன் ப்ரிவெண்ட், அதாவது கொஞ்சம் ரேடியேஷனை யூஸ் பண்ணியே நாம் வந்து என்ன செய்யலாம்னா, ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ், கிராம் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்பாயில் பண்ணாமல், அதாவது அழுகாமல் வீணாகாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கவும் நம்ம இந்த ஐசோடோப்பை யூஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எந்த ஐசோடோப் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் 32, அதாவது P32 அப்படின்னு சொல்லலாம், அது யூஸ் ஆகுது. அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, த ரேடியோ ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ் 32 ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். ஓகேவா? இது பாஸ்பரஸ் 32 அப்படின்றது நமக்கு ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆனியன், பொட்டேட்டோஸ், கிராம்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ண ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனை யூஸ் பண்ணியே நம்ம அதை எல்லாத்தையும் பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகிறத பார்த்தோம். இப்போ நம்ம மெடிசினில் எப்படி இந்த ஐசோடோப் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். 2 பார்ட்ஸில் நமக்கு மெடிக்கலில் யூஸ் ஆகுது. எப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ், செகண்ட் ஒன் வந்து தெரப்பி. அதாவது நோயை கண்டறியறதுக்கும் கண்டறிஞ்ச பிறகு கதிரியக்க சிகிச்சை, அதாவது அதனுடைய சிகிச்சைக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் சிகிச்சை பண்றோம், இது ரெண்டுக்குமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ட்ரேசஸ் டு டயக்னோஸ் த நேச்சர் ஆஃப் சர்க்குலேட்டரி டிசார்டர்ஸ் ஆஃப் பிளட், டிஃபெக்ட்ஸ் ஆஃப் போன் மெட்டபாலிசம், to locate tumors, etc. Some of the radioisotopes which are used as traces are hydrogen, carbon, nitrogen, sulfur, etc. ஓகே, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஐசோடோப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெடிசினில் ரத்த சுழற்சியில் உள்ள குறைபாடை கண்டறியறதுக்கும், எலும்புகளில் வளர்சிதை மாற்ற குறைபாடுகளை கண்டறியறதுக்கும், அப்புறம் வந்து மூளையில் உள்ள கட்டிகள் எல்லாம் கண்டுபிடிக்கவும் இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் மருத்துவத்துறையில் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க.
அது இல்லாமல் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் போன்ற சில கதிரியக்க ஐசோடோப்புகள் வந்து அதாவது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த டிசீஸ் எல்லாம் அதாவது நோய்கள்லாம் கண்டுபிடிக்கவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஐசோடோப்ஸ் கொடுத்து அதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ மெடிசினில் என்னென்ன ஐசோடோப்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோ sodium 24 is used for the effective functioning of heart. அதாவது சோடியம் 24 அப்படின்ற இந்த ஐசோடோப் வந்து ரேடியோ ஐசோடோப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட், அதாவது இதையும் வந்து சீராக செயல்பட வைக்க உதவுது. ஓகேவா. நெக்ஸ்ட் ரேடியோ அயோடின் 131 இஸ் யூஸ்டு டு கியூர் காய்டர். காய்டர்னா முன்கழுத்து கழலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி கழுத்துல வந்து வீக்கமா இருக்கும் இல்லையா, அதுதான் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குணப்படுத்த இந்த ஐசோடோப் அதாவது அயோடின் 131 ஐசோடோப் பயன்படுகிறது. ரேடியோ அயன் iron 59 is used to diagnose anemia and also to provide treatment for the same. அதாவது அயன் 59 ஐசோடோப் இருக்கு இல்லையா, அது வந்து டயக்னஸ் அனிமியா ரத்த சோகை நோயை கண்டறியவும் அதுக்கப்புறம் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்யறதுக்கும் இது பயன்படுது. நெக்ஸ்ட் ரேடியோ பாஸ்பரஸ் அதாவது பாஸ்பரஸ் 32 இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ். தோல் நோயை குணப்படுத்தவும் ஸ்கின் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த பாஸ்பரஸ் 32 பயன்படுது. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. ரேடியோ கோபால்ட் 60 அண்ட் ரேடியோ கோல்டு AU198 ஆர் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர். ஸ்கின் கேன்சர் அப்படின்னு தோல் புற்றுநோய். தோல் புற்றுநோயினுடைய சிகிச்சையில் எது எது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதிரியக்க கோபால்ட் 60 அதாவது ரேடியோ கோபால்ட் 60 CO60னா கோபால்ட் 60 அண்ட் AU198 அதாவது தங்கம் இருக்கு இல்லையா ரேடியோ கோல்டு அதனுடைய சிம்பிள் வந்து AU. ஓகேவா. 198 வந்து ஐசோடோப் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா ஸ்கின் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் ரேடியேஷன் ஆர் யூஸ்டு டு ஸ்டெரிலைஸ் த சர்ஜிக்கல் டிவைசஸ் ஆர் தே கேன் கில் த ஜெர்ம்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு டாக்டர் வந்து சம் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து நைஃபு பிளேடு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போ அதில் வந்து நுண்கிருமிகள்லாம் இருக்கும். அந்த ஜெர்ம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணி அவங்க க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன், இந்த ஐசோடோப்ஸ்லேருந்து வெளியேற ரேடியேஷனை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஈஸியாக அந்த காயம்லாம் அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏற்படுற அந்த காயம்லாம் சீக்கிரமாக ஆறிடும். அதில் ஜெர்ம்ஸ்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும், சீக்கிரமாக காயம் ஆறாது. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரீஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன் இண்டஸ்ட்ரீஸ் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ட்ரேசஸ் டு டிடெக்ட் எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் சச் as cracks and leaks. Packaging fault can also be identified through radioactivity gauges, which have radioactive sources are used in many industries to check the level of gases, liquids and solids. அதாவது நம்ம தொழிற்சாலைகளை தயாரிக்கிறோம் இல்லையா பொருட்கள், அதில் ஏதாவது டேமேஜஸ் மீன்ஸ் இந்த விரிசல்கள், கசிவு அதெல்லாம் ஏற்படுதுன்னா அதை கண்டறியறதுக்கு இந்த ரேடியோ ஐசோடோப் பயன்படுது. அது இல்லாமல் நிறைய தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா வாயுக்கள், திரவங்கள் மற்றும் திண்மங்கள் இதனுடைய அளவுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட கண்டறிய எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட்ஸு கேஸஸ்ஸு அதெல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க கூட இது என்னதுக்கு பயன்படுகிறது, இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 பாயிண்ட் இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் கலிஃபோர்னியம் அதாவது CF252 இஸ் யூஸ்ட் இன் த ஏர்லைன்ஸ் டு டிடெக்ட் த எக்ஸ்ப்ளோசிவ் இன் த லக்கேஜ். Next, an isotope of americium AM241 is used in many industries as a smoke detector. இப்போ வந்து ஃபாரின்க்குலாம் ஏரோப்ளேனில் போவாங்க இல்லையா,
அப்போ அவங்களாம் லக்கேஜ் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த லக்கேஜில் ஏதாவது வெடிப்பொருள்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசோடோப் ஆஃப் கலிஃபோர்னியம் 252 யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம் இல்லையா? கலிஃபோர்னியம் 252ன்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர்சியம் 241 அப்படின்ற ஐசோடோப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் டிடெக்டராக நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஸ்மோக் டிடெக்டர், அதாவது புகைலாம் வெளியேறுது இல்லையா, அது வந்து டிடெக்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் புகை இது வரைக்கும் பொல்யூஷன் ஆக்கியிருக்கு அப்படின்றத கண்டறிய பயன்படுது. நெக்ஸ்ட் வாங்க ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூசிங் த டெக்னிக் ஆஃப் ரேடியோ கார்பன் டேட்டிங் த ஏஜ் ஆஃப் த எர்த், fossils, old paintings and monuments can be determined. In radiocarbon dating, the existing amount of radiocarbon is determined and this gives an estimate about the age of these things. இந்த ஆர்கியாலஜியில் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு திங்ஸ்னுடைய வயசை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஏஜ் ஆஃப் எர்த், நம்ம பூமி தோன்றி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து ஃபாசில்ஸு, ஓல்டு பெயிண்டிங்ஸு, அப்புறம் மோனமெண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் வந்து எவ்வளோ வருஷமாக உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதில் இருக்கிற கார்பனை யூஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பேர் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடு. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்கலாம். சேஃப்டி மெஷர்ஸ்னா பாதுகாப்பு வழிமுறைகள் பார்க்கலாம். இன் டே டு டே லைஃப் யூ டு ரிசீவ் சம் நேச்சுரல் ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் த சன் இல்லையா? The radioactive elements present in the soil and rocks, the household appliances like television, microwave ovens, cell phones, and the X-rays used in hospitals. These radiations do not produce any severe effects as they are very low in intensity. அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ரேடியேஷனை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். எப்படி? எங்கேருந்து? சன்னுலேருந்து, சூரியன்லேருந்து சில ரேடியேஷன் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவியாக இருக்கட்டும், இல்லை ஓவனாக இருக்கட்டும், இல்லை செல்ஃபோன் இருக்கட்டும், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற எக்ஸ்ரேஸ், அந்த மிஷின்லேருந்து வர ரேஸு, இதெல்லாம் வந்து நமக்கு அதிக அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. The second source of radiation exposure is man-made. These are due to nuclear reactors and during the testing of the nuclear devices in the atmosphere or in the ground. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அணுக்கரு சோதனை நடத்துகிறாங்க இல்லையா, அந்த அணுக்கரு சோதனையை வந்து எங்கன்னா வளிமண்டலத்திலையும் அதுக்கப்புறம் பூமிக்கு அடியில் கிரவுண்ட்லேயும், அட்மாஸ்பியர்லேயும் கிரவுண்ட்லேயும் நம்ம நிகழ்த்தும் போது அதிலிருந்து வர கதிர்வீச்சுகள் தான் அதிகமாக நம்மளை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ரேடியேஷனாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட், இம்ப்ராப்பர் அண்ட் கேர்லெஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ரிலீஸ் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் இன் அவர் என்விரான்மெண்ட். These radiations are very harmful to the human body. A person who is exposed to radiations very closely or for a longer duration is at a greater health risk and can be affected genetically. அதாவது கேர்லெஸ்ஸாக நம்ம ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணோம்னா அது வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மனிதனுடைய உடல்நிலைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். சாதாரணமான பாதிப்பு இல்லை, மரபியல் ரீதியாக கூட நம்ம ஹெல்த்துக்கு ரிஸ்க்கை தரக்கூடும். அது வந்து லைஃப் லாங்காக நீளும். அப்போ நம்ம ஜெனட்டிக்கலின்னா மரபியல் ரீதியாக அந்த பாதிப்பு தொடரும், கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டூயினோ பாருங்க. ஹவ் ஓல்ட் இஸ் அவர் மதர் எர்த்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, நமது பூமியோட வயசு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கெஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. எனி கெஸ் அப்படின்றாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே இந்த தொல்லியல் துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் பார்த்தோம் இல்லையா? ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்ன்றதுல நம்ம ரேடியோ கார்பன் டேட்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம எர்த்தோட ஏஜ் கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம படித்தோம். அதை தான் இங்கே நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்படி கெஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த கார்பன் டேட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட்லாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் நியர்லி 4.54 into 10⁻⁹ இயர்ஸ். அப்படின்னா 45 crore 40 lakh இயர்ஸ் ஆகுதான். எவ்வளோ ஆகுது? 45 crore 40 lakhs இயர்ஸ் ஆகுதான். பாருங்க எவ்வளோ வருஷங்கள் ஆகுது பாருங்க நம்ம பூமி தோன்றி. அப்போ எவ்வளோ வயது ஆகுது? நம்ம பூமியினுடைய வயசை கூட நம்மளால கெஸ் பண்ண முடியும். எதை பேஸ் பண்ணி? இந்த ஐசோடோப் யூசஸை பயன்படுத்தி, அதாவது இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியால் கண்டுபிடிச்ச இந்த ஐசோடோப்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அதாவது இந்த கார்பன் ஐசோடோப் யூஸ் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க பெர்மிட்டட் ரேஞ்ச். பெர்மிட்டட் ரேஞ்ச் அப்படின்னா இந்த ரேடியேஷன் வந்து எவ்வளோ அளவு நம்ம உடம்புக்குள்ள இருக்கலாம், எவ்வளோ அளவுக்கு மேலே இருந்தால் நமக்கு பாதிப்பு அப்படின்றது தான் இந்த இடத்துல ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐசிஆர்பி அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, அதாவது த இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன் அப்படின்ற லிமிடெட் அந்த நிறுவனம் has recommended certain maximum permissible exposure limit to radiation that is believed to be safe without producing any appreciable injury to a person. Safe limit of overall exposure to radiation is given as 20 millisievert per year. 20 millisievert per year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In terms of Ranjan, the safe limit of receiving the radiation is about 100 milliranjan per week. Per weekக்கு 100 milliranjan இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the exposure is 100 ranjan, it may cause fatal disease like leukemia, death of red blood corpuscle in the blood, or cancer. When the body is exposed to about 600 ranjan, it leads to death. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐசிஆர்பி அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் அப்படின்னு. இந்த கழகம் வந்து நம்ம மனிதனுடைய உடல்ல இவ்வளோ கதிர்வீச்சு படணும், இதுக்கு மேலே பட்டா இவ்வளோ பாதிப்பு அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 20 மில்லிசிவர்ட் அப்படின்றது தான் ஒரு வருடத்திற்கான கதிரியக்க பாதுகாப்புக்கு பாதுகாப்பான ஒரு அளவா இருக்கும். கதிரியக்கத்தால நம்ம உடம்பு பாதிக்கப்படும் இல்லையா, அந்த பாதிக்கப்படாம இருக்கணும்னா நம்ம உடம்பு எவ்வளவு அளவு மட்டும் தாங்கும் அப்படின்னா 20 மில்லி சிவர்ட் பர் இயர் தான் தாங்கும். ஒரு வருஷத்துக்கு 20 மில்லி சிவர்ட் தான் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ராஞ்சன் அலகுல நம்ம சொன்னோம்னா ஒரு வாரத்துக்கு 100 மில்லி ராஞ்சன் அப்படின்ற அலகுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 100 மில்லி ராஞ்சன் அப்படின்ற அலகுல, அதாவது அதனோட யூனிட் தான் வந்து மில்லி ராஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கதிர்வீச்சு வந்து சப்போஸ் 100 ராஞ்சன் அப்படின்னு இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப அபாயகரமான பாதிப்பை ஏற்படுத்தும். அபாயகரமானா நமக்கு இந்த புற்றுநோய் இருக்கு இல்லையா, கேன்சர், அதாவது லுக்குமியானா ரத்த புற்றுநோய் அப்படின்னு அர்த்தம். இந்த ரத்த புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரத்த சிவப்பணுக்கள்ல அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த கதிர்வீச்சு பாதிப்பு வந்து 600 ராஞ்சன் அப்படின்ற ரேஞ்சில் இருந்ததுன்னா கண்டிப்பா இறப்பை உண்டாக்கும், டெத் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டூயினோ பார்க்கலாம். இப்போ வந்து டோசிமீட்டர் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. அந்த டோசிமீட்டர் இஸ் a device used to detect the levels of exposure to an ionizing radiation. It is frequently used in environments where exposure to radiation may occur, such as nuclear power plants and medical imaging facilities. Pocket dosimeter is used to provide the wearer with an immediate reading of her exposure to X-rays and gamma rays. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா அயனைசிங் ரேடியேஷனுடைய அளவை கண்டுபிடிக்கிற ஒரு கருவி தான் இந்த டோசிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது அயனைசிங்னா அயனியாக்கும் கதிர்வீச்சோட அளவு,
கண்டுபிடிக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த டோசிமீட்டர். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அதாவது இது எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அணுமின் நிலையம் இருக்கு இல்லையா, அது நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைந்துள்ள இடங்கள்ல என்ன ரேடியேஷன்லாம் வெளியாகும் இல்லையா, அப்போ ரேடியேஷன் வந்து வெளியாகும் போது எவ்வளோ ரேடியேஷன் வெளியாகுது அப்படின்றத கண்டுபிடிக்க பயன்படுது. அது இல்லாமல் மெடிக்கல்லையும் மருத்துவ துறையில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரேஸ் காமாரேஸ்லாம் வெளியாகுது இல்லையா, அங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்கள்ல, இப்போ எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் கையில் வந்து இந்த கையடக்க டோசிமீட்டர், அதாவது பாக்கெட் டோசிமீட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளோ கதிரியக்கம் அவங்க மேலே அப்சர்வ் ஆகிருக்கு, இல்லை அந்த ரூமில் கதிரியக்கம் எவ்வளோ எமிட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சிக்கலாம், கண்டறிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். அதாவது இந்த ரேடியேஷனை தடுக்கிற வழிமுறைகளை நம்ம பார்க்க போகிறோம். ரேடியேஷனால நம்ம பாதிப்படையாமல் நம்ம வந்து அதை தடுக்கணும் இல்லையா, அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஷுட் பி கெப்ட் இன் எ திக் வால்ட் லெட் கண்டெய்னர். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக் வால்டு, அதாவது அதனுடைய சுவர்கள் தடிமனாக இருக்கிற லெட்டுன்னா காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த லெட்டால் ஆக்கப்பட்ட ஒரு கண்டெய்னரில் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், lead coated aprons and lead gloves should be used while working with hazardous radioactive materials. அதாவது இந்த அபாயகரமான கதிரியக்க பகுதியில் பணியாற்றுவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த லெட்டாலான கிளவுஸும், அதாவது இந்த காரியத்தாலான கையுறையையும் அதேமாரி லெட்டாலான கோட்டும் அணிந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், யூ ஷுட் அவாய்ட் ஈட்டிங் வைல் ஹேண்ட்லிங் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். அதாவது இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அடுத்து, the radioactive material should be handled only by the tongs or by a remote control device. இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ரிமோட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதோ இடிக்கு மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுக்கிட்டு எடுக்கணும், கையால் தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, dosimeters should be worn by the users to check the level of radiation. அதாவது இந்த டோசிமீட்டர் நம்ம அணிந்துக்கிறது மூலமாக என்ன செக் பண்ணிக்கலாம், இந்த லெவல் ஆஃப் ரேடியேஷனை செக் பண்ணிவிட்டு நம்ம பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நியூக்ளியர் ரியாக்டர். A nuclear reactor is a device in which the nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. The first nuclear reactor was built in 1942 at Chicago, USA. அதாவது இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னானது அணுக்கரு உலை அப்படின்னா முழுதும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவுன்னு அந்த இடத்துல என்னது நியூக்ளியர் ஃபிஷன் வினையை நடைபெறுற இடமா தான் இது இருக்கு. ஓகேவா, அப்போ நடைபெற்று என்னத்தை உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது முதல்ல பார்த்தீங்கன்னா 1942 அமெரிக்காவில் சிகாகோ அப்படின்ற சிட்டியில தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, அணுக்கரு உலை வந்து கட்டப்பட்டது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு பிரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், வாட்டர் கூல்ட் ரியாக்டர், கேஸ் கூல்ட் ரியாக்டர், ஃபியூஷன் ரியாக்டர் அண்ட் தெர்மல் ரியாக்டர் ஆர் சம் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேர்ல்டு வைடு. அதாவது உலக அளவில் இந்த ரியாக்டர்லாம் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பார்க்கலாம். அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா இதனுடைய முதன்மையான பாகங்கள் அப்படின்லாம், அதாவது அணுக்கரு உலையினுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். The essential components of nuclear reactor are fuel, moderator, control rod, coolant and protection valve. இது எல்லாமே அதில் இருக்கிற பார்ட்ஸ்.
இது ஒவ்வொன்றை பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூல் பார்க்கலாம். ஃபியூல் பார்த்தீங்கன்னா a fissile material is used as the fuel. The commonly used fuel material is uranium. அதாவது fissile மெட்டீரியல் என்னது, பிளவுக்கு உட்படுற பொருள் தான் இதில் ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எந்த ஃபியூல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா யுரேனியம் தான் இதில் ஃபியூலாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எரிபொருளாக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா யுரேனியம். ஓகேவா, அதான் இதில் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு மாடரேட்டர் அப்படின்னா தனிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். மாடரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்லோ டவுன் the high energy neutrons to provide slow neutrons. Graphite and heavy water are the commonly used moderators. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸை லோ எனர்ஜி நியூட்ரான்ஸாக குறைக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னு பார்த்தா இந்த மாடரேட்டர் தான் பயன்படுது. ஓகேவா, இதில் மாடரேட்டராக எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபைட்டும் அண்ட் ஹெவி வாட்டர்னா கன நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரெண்டும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு Control rods are used to control the number of neutrons in order to have sustained chain reaction. Mostly boron or cadmium rods are used as control rods. They absorb the neutrons. இதில் கண்ட்ரோல் ராட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தொடர் வினை கண்டினியூவாக ரியாக்ஷன் நடந்து நியூட்ரான் எண்ணிக்கை அதிகமாகுது இல்லையா, அதை கட்டுப்படுத்தி ஒரு நிலையான லெவலில் அந்த நியூட்ரான்ஸை வச்சிருக்க இது யூஸ் ஆகுது. அப்போ அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ராட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா போரான் மற்றும் கேட்மியம் ராட்ஸ் தான் இதில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் என்ன பண்ணுன்னா நியூட்ரான்களை உட்கவரும் திறன் பெற்றதாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, கூலண்ட் பற்றி பார்க்கலாம். கூலண்ட் இதில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நியூக்ளியர் ரியாக்டரில் எ கூலண்ட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் த ரியாக்டர் கோர் டு ப்ரொடியூஸ் ஸ்டீம். தி ஸ்டீம் இஸ் யூஸ்டு டு ரன் எ டர்பைன் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. வாட்டர், ஏர் அண்ட் ஹீலியம் ஆர் சம் ஆஃப் த கூலண்ட். இந்த கூலண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அணுக்கரு உலையில் உருவாகிற ஹீட்டை நீக்கிறதுக்கு பயன்படுது. இது என்ன பண்ணுன்னா இதில் உருவாகுது இல்லையா நீராவி, அந்த நீராவியை கொண்டு அந்த டர்பனை இயக்கி மின் உற்பத்தி செய்ய பயன்படுது. ஓகேவா, அது இல்லாமல் ஏர், வாட்ரு மற்றும் ஹீலியம் இது எல்லாமே சில கூலண்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் வால். A thick concrete lead wall is built around the nuclear reactor in order to prevent the harmful radiation from escaping into the environment. அதாவது இந்த ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷன்லேருந்து எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் லெட்டால் ஆக்கப்பட்ட நல்ல திக்கான வால் சுற்றி பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக, அதுக்காக தான் இந்த ப்ரொடெக்ஷன் வால் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ப்ரொடெக்ஷன் வால் எதால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா லெட்டால் ஆக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் பார்க்கலாம். நியூக்ளியர் ரியாக்டர் ஆர் வைட்லி யூஸ்டு இன் பவர் ஜென்ரேஷன், அதாவது பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா. நெக்ஸ்ட் தே ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ். அப்புறம் எதுக்கு யூஸ் ஆகுது, ரேடியோ ஐசோடோப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. விச் ஆர் யூஸ்டு இன் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன். அதாவது இதே மாதிரி நிறைய யூசஸ்க்கு பயன்படுது. சம் ரியாக்டர்ஸ் ஹெல்ப் அஸ் டு டூ ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அதாவது சம் ரியாக்டர்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸோடைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Next, breeder reactors are used to convert non-fissionable materials into fissionable materials. அதாவது நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸை ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சம் ரியாக்டர்ஸ் யூஸ் ஆகுது. இதெல்லாம் இந்த நியூக்ளியர் ரியாக்டருடைய யூசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா. இப்போ இந்தியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ஸ், அதாவது அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்றது ஏஇசி அப்படின்னு சொல்லுவாங்க, வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஆகஸ்ட் 1948 by the Department of Indian Scientific Research Committee at Bombay in Maharashtra. அதாவது மகாராஷ்டிராவில், அதாவது பாம்பேயில் இருக்கிற மகாராஷ்டிராவில் தான் இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டியால், அந்த கமிட்டி டிபார்ட்மெண்ட்டால் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து ஆகஸ்ட் 1948 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த நோடல் ஏஜென்சி ஃபார் ஆல் த ரிசர்ச் டன் இன் த ஃபீல்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. Dr. Homi Jahangir Baba was the first chairman of Indian Atomic Energy Commission. Now it is known as Baba Atomic Research Center, அதாவது BARC. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் சேர்மனாக இருந்திருக்காரு. இதுக்கு இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு ஃபர்ஸ்ட் சேர்மனாக இருந்திருக்காரு. அதனால பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க, எதை சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் இஸ் த 5th largest source of power in India. தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அதாவது நியூக்ளியர் பவர் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுல எத்தனாவது பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5th largest source of power அப்படின்னு சொல்றாங்க. 5th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்ப தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நவ் தேர் ஆர் a total of 7 power stations, one each in Maharashtra, Rajasthan, Gujarat, Uttar Pradesh and 2 in Tamil Nadu. அதாவது 7 பவர் ஸ்டேஷன்ல மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத்லாம் ஒன்னு இருக்கு பவர் ஸ்டேஷன். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலயும் ஒன்னு இருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா 2 பவர் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன் தமிழ்நாடு வி ஹாவ் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இன் கல்பாக்கம் அண்ட் கூடங்குளம். அதாவது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எங்கெங்க இருக்கு அப்படின்னா கல்பாக்கத்திலையும் கூடங்குளத்திலையும் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்சரா வாஸ் த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் பில்ட் இன் இந்தியா அண்ட் ஏஷியா. அதாவது ஆசியாவிலேயே அதே மாதிரி இந்தியாவிலையும் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் எது அப்படின்னா அப்சரா தான் அப்படின்றாங்க. நவ் தேர் ஆர் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் விச் ஆர் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா. அதாவது மொத்தமா நம்ம இந்தியாவில் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா, இதுல சொல்லாதது என்ன எது அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிரஸ், துருவா, பூர்ணிமா இங்கெல்லாம் வந்து இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனு. இன்னும் ப்ராப்ளம்லாம் இருக்கு. ப்ராப்ளம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.